நீதி கட்சியின் மாநில முதன்மை அமைப்பு செயலாளர் திரு பழனி அவர்களின் 60வது பிறந்தநாள் விழா நேற்று அமைந்தகரையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஷெனாய் நகர் நடையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ரமேஷ்குமார் தலைமையில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக புதிய நீதி கட்சியின் நிறுவன தலைவர் சி சண்முகம் மற்றும் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் மருத்துவர் வி ஹெண்டே ஆகியோர் கலந்து கொண்டு பழனி அவர்களை வாழ்த்தி சிறப்புரை நிகழ்த்தினார்கள். மேலும் இந்நிகழ்ச்சியில் புதிய நீதி கட்சியின் செயல் தலைவர் ரவிக்குமார், இணை பொதுச் செயலாளர் எஸ் அருண்குமார், அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் ஆர் விஜயகுமார், விஜிஎன் குழும தலைவர் என் தேவதாஸ், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் என் ரங்கபாஷ்யம், கலைவாணி டிரான்ஸ்போர்ட் சுப்பிரமணியன், தொழிலதிபர்கள் வரதராஜன், சுதர்சன், விடுதலை சிறுத்தைகள் மாவட்ட செயலாளர் வேலுமணி, அதிமுக மாவட்ட துணை செயலாளர் தசரதன், திமுக அண்ணாநகர் பகுதி செயலாளர் பரமசிவம், தொழிலதிபர் ரெட்சன் அம்பிகாபதி, திமுக வட்ட செயலாளர்கள் கோவிந்தராஜ், திருமலை, பாபு, ஏகாம்பரம் மற்றும் பாஜக நிர்வாகிகள் தொழிலதிபர் ஸ்ரீகாந்த், நரேந்திரன், ஸ்ரீவாரி அன்கோ கண்ணன், அதிமுக வட்ட செயலாளர்கள் ராமு, பசந்த், முன்னாள் மாமன்ற உறுப்பினர் சுகுமார் பாபு, அண்ணாநகர் பகுதி முதலியார் சங்க தலைவர் ஏழுமலை, தமிழ்நாடு மணல்லாரி உரிமையாளர் சங்க தலைவர் யுவராஜ் உள்ளிட்ட அனைத்து கட்சி பிரமுகர்கள், அண்ணாநகர் பகுதி முக்கியஸ்தர்கள், நண்பர்கள், குடும்பத்தினர் என பலர் திரளாக கலந்து கொண்டு திரு பழனி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் பிறந்தநாள் விழாவிற்கு வந்திருந்த அனைத்து கட்சி பிரமுகர்கள், தொழிலதிபர்கள், நண்பர்கள், குடும்பத்தினர் என அனைவருக்கும் திரு பழனி அவர்கள் நன்றி தெரிவித்து நன்றி உரையாற்றினார். தமிழ்நாடு மட்டுமல்ல, அகில இந்தியாவிலே புகழ்பெற்ற டாக்டர் அண்டே அவர்கள் முன்னாள் அமைச்சர். அவர் நம்முடைய பழனி அவருடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதுதான் சிறப்பான நிகழ்ச்சி என்று நான் எண்ணுகிறேன். நான் புரட்சித் தலைவர் 72 கட்சி ஆரம்பிக்கும் போது அண்ணன் அண்டே அவர்கள் புரட்சித் தலைவரோடு இணைந்திருந்தார்கள். அவர்களுடைய வீட்டிற்கும் அவருடைய அலுவலகத்திற்கும் மருத்துவமனைக்கும் அடிக்கடி செல்வது உண்டு. எனக்கும் அவருக்கும் நிறைய சொந்த பந்தங்கள் உண்டு. நிறைய அவரை மாதிரி ஒருத்தர் இங்க மேல பிறக்க முடியாது டாக்டர். அவ்வளவு நேர்மை, அடக்கம், அமைதி, பொறுமை. இந்த வயசுல பழனி அவர்கள் வாக்குன்னு இருக்காரு பாருங்க. அதனால ஒரு அற்புதமான ஒரு தலைவர். கே மோகன் வர இருக்கிறார்கள். என் தேவதாஸ், சுப்பிரமணியம், வரதராஜன், எல் சுதர்சனம், விஜயகுமார் எக்ஸ்எம்பி, மோகன், ரங்கபாஷ்யம், நம்முடைய நடத்துனர் சங்கத்துடைய ரமேஷ், சிகாமணி, சுந்தர், பி பழனி, சுதர்சன், லோகநாதன் போன்ற அத்தனை பேருக்கும், ராதாகிருஷ்ணன் போன்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக மகாலட்சுமிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு பழனி அவர்கள் துணையாரை வைத்துக் கொண்டு எவ்வளவு சிரமப்பட்டார் என்று எனக்கு தெரியும். ஆகவே அந்த துணைவியார் அவருடைய வயது இருக்கிறதுல ஒரு மனிதர் 90 வயது 95 அண்டே அவர்கள் அதே மிஞ்சியவர். அதுபோல அவருடைய துணையாருடைய வயதையும் சேர்த்து பழனிக்கு ஆண்டவன் கொடுக்க வேண்டும். 100 ஆண்டு காலம் வாழ்ந்து அண்ணன் அண்டே அவர்களை மீறி நீ வாழ வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நீதி கட்சியிலே ஒரு 26 வருடமாக ஆர்டிஎஸ் காலத்தில் இருந்து எங்களுக்கு பணிபுரிந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். பல நல்ல சேவைகளை இந்த பகுதிக்கு செய்திருக்கிறார்கள். எல்லா கட்சிக்காரரும் நல்ல அன்போடு பழகக்கூடியவர், எல்லோரிடம் இனிமையாக பழகக்கூடியவர். ஆகவே நான் வாழ்த்துவதிலே பெருமை அடைகிறேன். புதிய நீதி கட்சியிலே பழனி இருப்பதே எங்களுக்கு பெருமைதான் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி அவர் நீடோடி ஆண்டு வாரம் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய சகோதரர் அன்பிற்குரிய திரு பழனி அவர்கள் ஜூலை 7ஆம் தேதி அன்று தன்னுடைய 60 ஆண்டு பிறந்த நாள் கொண்டாட இருக்கிறார்கள். திரு பழனி அவர்கள்
என்னுடைய அன்பிற்குரிய நண்பர் திரு ஏசி சண்முகம் அவர்களுடைய புதிய நீதி கட்சியில் மாநில முதன்மை செயலாளராக நீண்ட காலமாக செம்மையாக பணியாற்றி கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் பல பொது சேவைகளில் பழனி அவர்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு வருகிறார்கள். என்னுடைய 98வது இந்த ஆண்டில் அவரை நான் வாழ்த்துகிறேன். அவருக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள். அவருடைய நற்பணிகள் தொடரட்டும். அவர் நீடொளி வாழ்க என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். வணக்கம். ஹலோ பழனி, ஹாப்பி 60th பர்த்டே. இன்னும் பல்லாண்டு காலம் நீங்கள் நோய் நொடி இல்லாமல் ரொம்ப நாள் நல்லா இருக்கணும். பழனியை பற்றி சொல்லணுன்னா ஒரு சிறந்த நண்பர். எல்லாருக்கும் எப்போ ஹெல்ப்னாலும் எந்த டைம் ஃபோன் பண்ணாலும் அவர் அங்கே நிற்பார். அவர் இந்த ஷெனாய் நகரில் அவருக்கு தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவரோட நட்பு வட்டாரம் ரொம்ப பெருசு. அவர் எல்லாருக்கும் எல்லாரோட பர்த்டே எல்லாத்தையும் ஞாபகமாக வச்சு எல்லாருக்கும் நல்ல விஷ் பண்ணுவார். அவங்க அப்பா காலத்துலேருந்தே, எங்கள் அப்பா காலம் அந்த காலத்துலேருந்தே எங்களுக்கெல்லாம் ஃபேமிலி பழக்கம், ரொம்ப நெருங்கிய ஒரு பழக்கம். அப்பாவையும் எல்லாருக்கும் தெரியும். அந்த ஏரியாவில் ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன், எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய அவரை மாதிரி ஒரு மனிதரெல்லாம் இப்போ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி பழனி, அதே மாதிரி அவருக்கு ரொம்ப நல்ல குணங்கள் அவருக்கு இருக்குது. அவரோட 60வது விழாக்கு என்னால் வர முடியலனாலும் என்னுடைய வாழ்த்துக்கள் எப்போவுமே இருக்கும். அவர் நல்லபடியாக இருந்து இன்னும் பல பர்த்டேஸை கொண்டாடி நாங்கள்லாம் கலந்துக்கணும்னு விரும்புகிறோம். தேங்க்யூ. Hi Palani Tata, happy 60th birthday. Enjoy the day with your friends. பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் பழனி தாத்தா. குடிக்க போற இளநீ, எங்க தாத்தா பேரு பழனி. ஹாப்பி பர்த்டே